வணக்கம். காவிரி பிரச்சனை ஒரு பெரிய கலவரமாக ஆக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு கலவரமாக ஆக்குறதுக்கான அனைத்து வேலைகளையும் யார் யார் பண்ணினாங்க, இந்த கலவரத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த கலவரம் வருவதற்கு மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் வந்துட்டு ஒரு டிரைவர் அடித்ததுக்கு தான் மூல காரணம். அந்த டிரைவர் ஏன் அடித்தாங்க, கர்நாடகா டிரைவர் அப்படின்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரை பற்றி ஏதோ ஒருவன் வந்து தப்பாக பேசினதுக்கு அந்த நடிகரோட ரசிகர்கள் வந்து போய் அந்த பையனை அடிச்சிட்டாங்க. அதை நம்ம மீடியா, நம்ம நியூஸ் சேனல் எல்லாமே வந்து தமிழர் தாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 சேம் நியூஸை போட்டு 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 நம்ம ஆட்களை வந்து சூடேற்றி கடைசியில் வந்துட்டு அந்த ராமேஸ்வரத்தில் வந்துட்டு ஒரு டிரைவரை வந்து அடிச்சிட்டானுங்க. அந்த அடித்த வீடியோவை மறுபடியும் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே மாற்றி போட்டு 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 கன்னடர் பதிலுக்கு பதில் அடி, கன்னடர்கள் தாக்கப்பட்டு விட்டார்கள், இனிமேல் தமிழ்நாடு யாருமே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நியூஸை போட்டு அங்கே இருக்க பெங்களூர்லேயும் கர்நாடகாவில் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களையும் கோவப்படுத்தி 45 பஸ்ஸை எரிச்சு, கிட்டத்தட்ட 65 பஸ் வரைக்கும் வந்து எரிச்சு முடிச்சு, நிறையா பேரை அடித்து பல லாரிகள் உடைத்து கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பார்க், ஒரு தப்பான ஒரு செய்தியை ஒரு தன்னோட மீடியாவோட லாபத்திற்காக வேண்டி வெளியிட்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி இமம்பெரிய ஒரு கலவரம் நடந்து முடிந்து விட்டது. அதே போல் நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசிட்டேன். நிறைய பெங்களூரில் இருக்கவங்க வந்து நிறைய அவங்களோட அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு, பெங்களூரில் இருக்க மக்களை பொறுத்தளவுக்கு, தமிழ் அங்கே வாழ்கிறவங்களை பொறுத்தளவுக்கு அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. ஒரு சில ஏரியாக்களில் வந்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, அதாவது போர் முனையில் இருக்கிற அளவுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. வார் ஆன் பெங்களூர், வார் ஆன் கர்நாடகா, வார் பெட்வீன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முடியலை. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஒரு ஒரு ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இதனால அங்கே இருக்க நம்ம மக்களே வந்து வெளியில் போகிறதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அண்டிட்டாங்க. இதை யூஸ் பண்ணிட்டு நிறைய அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து அறுவடை பண்ணிட்டானுங்க. இப்போ இந்த லாரி இதுகள்லாம் வந்து எப்போ இருந்துமெல்லாம் இந்த பெங்களூர், இது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை வருதோ லாரியை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுவாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. லாரியை நிப்பாட்டுறப்ப இங்கே இருக்க காய்கறி அங்கே போகாது, அங்கே இருக்க காய்கறி இங்கே வராது. அப்போ பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து காய்கறியோட ரேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அது ஏறுறதுக்கான வந்து அதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியாஸ் இருக்குது, அவன் வந்து காரணமாக இருப்பான். அதனால லாரி இதுகள்லாம் போகிறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த காய்கறி அந்த மற்றபடி அத்தியாவசிய பொருட்களை வந்து விலையை ஏற்றதற்கான முயற்சியில் வந்து அந்த ஒரு மாஃபியா கேங் வந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பிரச்சனையை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்துறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது, அடுத்து பிஜேபி வந்து அங்கே எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும்னா வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை வந்து பூதாகாரமாக்கினா மட்டும்தான் வந்து மற்ற மாவட்டங்கள், அதாவது கர்நாடகா பெங்களூர் தவிர மற்ற காவிரியை யூஸ் பண்ணுற மற்ற மாவட்டங்கள் எல்லாருமே வந்துட்டு ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒருத்தர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெங்களூரில் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்குது, முக்கால்வாசி இருக்குது தமிழர்கள் பல வருடத்துக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்க தான். அவன் வந்து பிரச்சனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகளை எவன்ட்டெல்லாம் வந்து காசை பிடுங்குறானோ வேற யாரும் பிடுங்குறான், நம்ம ஆட்கள் தான் பிடிங்கிருப்பாங்க. மற்றபடி அவங்களும் சில இடங்களில் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க, லாரிகள் அடித்து நொறுக்கப்பட்டது, அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் உண்மைதான் 1-2. ஆனால் இமம்பெரிய ஒரு புதாகரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி மதிப்பிலான வந்து சேதங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இந்த நியூஸ் சேனல்கள் தான். அவங்க ஒரு மீடியா வந்து எப்படி ஒரு இதை வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை வந்து எடுத்து கையாளணும் அப்படின்றத வந்துட்டு தெரியாமன்னு கிடையாது, வேணுக்குமென்றே வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து படித்தேன். பெங்களூர் இருக்கவங்க அப்டேட் பண்ணது என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து வந்துட்டு யார் அங்கே வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கால் பண்ணி எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்குறது. அவங்க வந்து இங்கேலாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லபடியாக தான் இருக்குது, இப்போ தான் வெளியில் போயிட்டு இப்போ தான் நடந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே வந்து கட் பண்ணிடுறது. கட் பண்ணிவிட்டு அடுத்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது.
எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் ஃபுல் கவரேஜ் பண்ணி நம்மகிட்ட வந்து அதே நியூஸை மாற்றி மாற்றி போட்டு காமிச்சு பயங்கரமாக ஒரு இஷ்யூ இருக்கிறது மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து கடைசி வரைக்கும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஷ்யூ எதுவும் இல்லை, அங்கே வந்து நார்மலாக அவரோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு வந்து அடித்து நொறுக்கப்படும் போதே வந்துட்டு நம்ம ஆட்கள் போய் கடையில் போய் பால் வாங்குறப்ப கூட வந்துட்டு இவ்வளவு நாளும் தமிழில் பேசிக்கிட்டு இருந்த அந்த கடைக்காரர், அதாவது அவர் வந்து கன்னடம் பேசுகிறவங்க, அவங்க வந்து இந்த பையன்கிட்ட வந்து கன்னடத்திலே பேசி பாலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு அவங்களும் கொடுக்குறாங்க. ஒரு சில இங்கே வந்து பண்ணுற ஒரு சின்ன இஷ்யூவை வந்துட்டு பூதாகாரமாக ஆக்கப்பட்டதுனால இவ்வளவு பொருள் சேதம், இவ்வளவு ஒரு ஆட்கள் சேதம் ஏற்பட்டதற்கு காரணம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த நியூஸ் சேனல்லாம். இனி ஃபியூச்சரில் எல்லா அரசாங்கமும் இது மாதிரி இஷ்யூ வர்றப்ப மீடியா அது சம்மந்தப்பட்ட நியூஸை வெளியிடுவதற்கான தடையை வந்து விதிக்கணும் அப்படின்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. அதே போல் மத்திய அரசு அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. நம்ம ஊரில் இருக்கவங்க, நம்ம ஊரில் மத்திய அரசு பாஜகக்காரவங்க இவர் ஏன் ரஜினி ஏன் பதில் சொல்லவில்லை, ரஜினி வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. பிரதமர் ரஜினியா இல்லைன்னா வந்து மோடியான்னு யாருக்கு தெரியல. அது இவங்களே வந்து இப்படி சொல்கிறப்ப ஏன் வந்து இவங்களே வந்து இவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவரை வந்து டைரெக்டாக வந்து பேச சொல்ல வேண்டியதானே. மத்திய அரசு இது மாதிரி இரு மாநிலங்களுக்கும் நடைபெறுகிற பிரச்சனையை வந்து உடனடியாக தலையிட்டு அதை ரிசால்வ் பண்ணுற எல்லா வேலையும் இனி ஃபியூச்சரில் பண்ண வேண்டும். இது ஒரு கரும்புள்ளியாகவே வந்து இருந்து அழிந்து விடட்டும். இது மாதிரி இனிமேல் யாரும் பண்ண வேண்டாம் என்பதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்டை வந்து கீழே தெரிவிங்க. நன்றி.